ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ரூட்டு பக்கா மக்களே. காலையில் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி தான். யாரும் அது புதுசாக கேப்லாம் போட்டிருக்குன்னு பார்க்காதீங்க. இவர் தான் நம்ம கேமராமேன் சரத்து. இனிமேல் இவரும் நம்ம வீடியோக்குள்ளே வந்துருவார். இனிமேல் நம்ம வந்து வீடியோவை வந்து தரமாக போகலான் இருக்கோம். இதை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அப்படியே டோர்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஆனால் உள்ளே வந்து எட்டி பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெட்ட வழியாக இருக்குது. இது வழியாக போய் நடந்து போனால் தான் போல இருக்குது நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போக முடியும். இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் போட்டிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, கிட்டத்தட்ட ஒரு 4 வெரைட்டி வச்சுருக்காங்க. கயாக்கிங்கு, அப்புறம் கப்புள் போட்டு, ஷேரிங் போட்டும், பார்ட்டி போட்டும் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஷேரிங் போட்டு போகணுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 மெம்பர்ஸ் வந்தால் போகலாம். நாங்கள் தனியாக போகலான்னு தான் பார்க்குறோம். ஏன்னா கும்பலில் போனால் ஒன்றும், ஏன்னா போட்டே ரொம்ப சின்னதாக இருக்க மாதிரி இருக்குது. 15 பேர் ட்ராவல் பண்ணுறதுலாம் 2 பேர் போட்டு எடுத்து தான் நாங்கள் போகலான்னு இருக்கோம். சரி, காலையிலே டிஃபன் பண்ணலான்னு வெளியே போகலான்னு பார்த்தா அண்ணன் வந்து பக்கத்துலேயே ஒரு கொட்டாவை காமிச்சு, இது வந்து வீட்லேயே செய்கிற மாதிரி இருக்கும், இங்கேயே சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும், கேட்குறத செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னாங்க. எங்களுக்கு பார்க்குறோம் செட் ஆகலாம், நம்ம வெளியே போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உள்ளே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 hour ட்ராவல் மக்களே. இந்த 1 hourல வந்து ஒரு 4-5 இடம் உள்ளே சுற்றி காட்டுறாங்க. அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டு நம்மளை போய் பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, எங்களுக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் போட்டிங்கில் வந்து இந்த மாதிரி உள்ளே போய் சுற்றி பார்க்குறது. இடம் பார்த்தோம், சூப்பராக இருந்தது. கூகுளில் போய் செக் பண்ணப்போ நமக்கு உள்ளே போனால் தான் தெரியும். இனிமேல் 2 பேரும் சேர்ந்து நாங்கள் ஃபன் பண்ணுறோம் பாருங்க. நம்ம வந்து இப்போ சாப்பிட்றதுக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு இருக்கோம். நம்ம தான் தோசை மாவை கரைச்சின்னு இருக்கிறாங்க. இவங்க கரைச்சி நம்மளுக்கு தோசை ஊற்றி கொடுக்குறதுங்காட்டும் விடிஞ்சிரும். அதனால வந்து நம்ம வெளியே போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வெளியே கிளம்பிட்டோம். வெளியே போய் சாப்பிடுவோம். பசங்களோட வந்தோம்னா என்ஜாய் பண்ணலாம். வா, எவ்வளோ சூப்பராக இருக்கு. இதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. பாண்டிச்சேரி வந்தாலே சரக்கு அடிக்கணும். அப்புறம் என்ன நீங்க வந்த இந்த எண்ணத்தோட தான் வரானுங்கலாம். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணாதானே. அதே மாதிரி சில பேர்லாம் வந்து குஷ்டு இந்த மாதிரி உள்ளெல்லாம் போனீங்கன்னா சரியான ரிஸ்க். அதெல்லாம் பண்ணாதீங்க. என்னப்பா கருத்தூசி போடுற? இந்த இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இடம் போனால் காலியாக இருக்கு. இந்த இடத்துக்கும் நாங்கள் தான் முதல்ல வந்தோம். எங்கே போனாலும் அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் இருக்கோம். ஆமா, பின்ன டொக்கோமோ கம்பெனி ஓனரா நீ? காலையிலே ஒரு 5 o'clockலாம் கிளம்பி ஒரு 1.5 hourல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நம்ம கிட்டத்தட்ட 1.5 hours இல்லை, 2.5 hours போட்டு வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 2 hours ரீச் ஆகிட்டோம். சரியான பனி. அதனால எங்களுக்கு அப்படியே குளிர்ல தெரில, ஜம்முன்னு வந்துட்டோம். வண்டியில ஜாலியாக இருந்தது. காலைல ஒரு டிரைவிங் பண்ணிட்டு அப்படியே வந்து இங்கே வந்து இது பண்ணியாச்சு, சொல்லியாச்சு, போட்டில் வந்து சொல்லிட்டோம். போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் என்னன்றதை வந்து நம்ம பார்க்கலாம். பாண்டிச்சேரி எத்தனையோ வாட்டி வந்திருக்கோம், போகும்போது வரும்போது. ஆனால் இந்த இடத்துக்குலாம் வந்ததே இல்லை. போட்டிங்லாம் அவ்வளோவா போனதே கிடையாது மக்களே. நாங்கள் லாஸ்ட் டைம் வந்து கோவாவில் கூட போனோம். எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் அது ரொம்பலாம் சாட்டிஸ்ஃபையாக இல்லை. ஆனால் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டே வந்து செம்மையாக இருக்குது. அது கூகுளில் பார்க்கும்போதே வந்து ரிவ்யூலாம் பார்க்கும்போது நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. சரி, போய் பார்ப்போம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் நம்ம காட்டலாம். அதை வந்து பயங்கரமாக இருக்குது. அது பார்க்கும் போதே ஆசையாக இருந்தது. சரி, உள்ளே போய் பார்ப்போம். உள்ளே போனால் தான் நம்மளுக்கும் தெரியும் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு. ஹலோ மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ட்ரி வந்துட்டோம். உள்ளே போவோம். நாங்கள் உள்ளே வரும்போது என்ட்ரி ஆகும்போது நிறைய பேர் கிளம்பிட்டாங்க. நம்ம பார்ப்போம். இப்போ நிறைய பேர் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. உள்ளே போவோம். உள்ளே போய் தான் தெரியும். எல்லாம் பார்க்கறதுக்கு பந்தாவாக தான் இருக்குது. அப்புறம் போனால் உள்ளே சப்பையாக ஆகிடுது. உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. அவ்வளோவா ஒன்றும் கூட்டம்லாம் வரல. இங்கே ரொம்ப கம்மி தான் கூட்டம். நம்ம சொல்கிற அளவுக்குலாம் ஒன்றும் கூட்டம் அவ்வளோ பெருசாக ஒன்றும் கிடையாது. இங்கே கூட்டம் கிடையாது. ரொம்ப லாங்கில் இருந்து தான் நிறைய பேர் வராங்க. ஆமாம், உள்ள போனாதான் தெரியும். சவுண்டு மட்டும் கேக்குது, அங்க இருந்து கத்துற சவுண்டு. அப்படின்னா தான் உள்ள போய் பார்த்தாதான் தெரியும். உள்ள போய் ஊன்னு கத்துறதுக்கு என்ன இருக்குன்னு. மக்களே, இப்ப பாத்தீங்கன்னா வந்து லைஃப் ஜாக்கெட்டே போடாம கிளம்பி வந்துட்டோம். ஒரு உள்ள போறதுலயே இருக்கிறான் அவன். உள்ள போவான், சவுண்டு ஊன்னு சவுண்டு கேட்டுட்டு இருக்கு. உள்ள என்னதான் இருக்குதுன்றதுக்காக வேகமா கிளம்பி வந்தான். லைஃப் ஜாக்கெட்டை விட்டான். இப்ப இதுக்காக திரும்பி நாங்க அவ்வளவு தூரம் நடந்து போனோம். தேங்க்ஸ். 20 minutes முன்னாடியே 1/2 hour ஆகிட்டு நாங்கள் 1/2 hour அங்கேயே வெயிட் பண்ணிட்டோம். ஒரு 1/2 hour வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். 1/2 hour வெயிட் பண்ணிட்டு உள்ளே போய் பார்ப்போம். 20 minutes சொல்லியிருக்காங்க. மக்களே, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்குள்ளே வந்துட்டோம். இடம் செம்மையாக இருக்குது. இந்த லொக்கேஷனு ஃபுல்லாக மரம், ஃபுல்லாக மூடிட்டு, நடுவில் ஃபுல்லாக கப்பல் தான். உள்ளே போனால் தான் தெரியும். நம்மளை வெளியே 1/2 hour வெயிட் பண்ண சொன்னாங்க. இங்கே வந்துட்டு ஒரு 20 minutes. நாங்கள் 1/2 hour கழிச்சு தான் வந்தோமே. ஏன்னா வர வழியில் நாங்கள் வந்துட்டு திருப்பியும் அந்த இதை மறந்து போய் எடுத்துகிட்டு வந்து டைம் ஆகிடுச்சு. இங்கே வந்து 20 minutes வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ஷேரிங் போட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. கிட்ட நாங்கள் வந்து ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க. அதில் இன்னும் ஒரு 10 பேர் ஃபில் ஆனால் தான் அந்த போட்டையே எடுப்பாங்க. நாங்கள் தண்ணி போட்டு சொல்லியிருக்கோம். தண்ணி போட்டு இன்னும் வரல. வந்தோடனே நாங்கள் கிளம்பிடுவோம். அந்த போட்டில் போய் நம்ம வீடியோ போடுவோம். எப்படி இருக்குன்றத பார்ப்போம். நாங்களே ஆர்வமாக இருக்கோம்.
எப்படி இருக்கு போட்ல வந்து அதுவும் 2 பேரு போட் ஓட்டிட்டு வருவார், அவ்வளவுதான். அவ்வளவுதான் 3 பேர் தான் 3 பேர் தான். உள்ள போய் காட்டுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே தான் சொல்லிட்டு 4 இடமா. வேற லெவல்ல இருக்கு, சரியான காத்து, சூப்பரா இருக்கு. நம்ம வெளியே பார்க்கும்போது க்ரௌடே இல்லைன்னு நினைச்சோம், ஆனா உள்ள வந்து பார்த்தாலும் தெரியுது எல்லா போட்டுமே ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் ஆள் இருக்காங்க. அண்ணன் சூப்பரான இடத்துக்குலாம் கூட்டு போறோம்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம், நல்லா வரும்னு நினைக்கிறேன் வீடியோ. நம்ம உள்ள போயிட்டு இருக்கோம், நிறைய இடத்த காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. நம்ம பொறுமையா ஒரு இடமும் நமக்காக ஸ்லோவா போறாங்க. நம்ம வரும்போது ஃபாஸ்ட்டாக வந்துடும், போகும்போது ஸ்லோவாக போகிறோம்னு சொன்னாரு. சரி போய் பார்ப்போம் எப்படிதான் இருக்குன்னு பார்ப்போம். அதான் சொல்லி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. இடம் பாக்குறதுக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம வந்து இந்த டிஸ்கவரி இந்த மாதிரி இடத்தெல்லாம் வீடியோலாம் பார்த்தா டிஸ்கவரி சேனல் ஞாபகம் தான் வருது. அந்த மாதிரி தான் இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி இடம்லாம் கேரளால இருக்கும், நம்ம ஊர்ல அந்த அளவுக்கு இல்லை. இந்த ஒரு பிளேஸ் மட்டும் இருக்கு, அதுவும் பாண்டிச்சேரியில. சென்னையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ள வந்து கடல் அதெல்லாம் கிடையாது. ஆனா இந்த இடத்தெல்லாம் மிஸ் பண்றாரு, கண்டிப்பா வந்து பாருங்க. சூப்பரா இருக்கும் மக்களே, கண்டிப்பா என்ஜாய் பண்ணுங்க. நான் கூட கொஞ்சம் அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப போட்டு வரக்கூடாது, வந்தா கண்டிப்பா நல்லா இருக்காது அப்படின்னு நினைச்சுதான் வந்தோம். பட் ஆனா சூப்பராகவே இருக்கு இடம். போட் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலயே வந்து நல்ல ஒரு ஃபீல் கிடைச்சது. சூப்பரா இருந்தது இடம், நல்லா இருக்கு, லைக் பண்ணலாம். நீங்க வந்தீங்கன்னா சிங்கிள் போட் எடுத்துக்கோங்க, காசு ஒரு 1000 rupees எக்ஸ்ட்ரா ஆகும். பட் இருந்தாலும் நீங்க சிங்கிள் போட் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா எல்லா இடத்துலயுமே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி காட்டுறேன்னு சொன்னாங்க. மற்றபடி அந்த நம்ம எல்லாருமே வந்து மொத்தமா வந்து 500 போட்ல போனீங்கன்னா எல்லா இடமே ஸ்டாப் பண்ணி காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த சிங்கிள் போட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா இடமும் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணி நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெயினா நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போறது எந்த இடம்னு பாத்தீங்கன்னா அந்த பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து காட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் இதை போய் பார்ப்போம். அரிக்குமேடு அந்த ஊர் பேரு. இதை போய் பார்த்துட்டு ஹார்பர். சரி சரி, ஆமா சொன்னாரு. அது உள்ள ரொம்ப தூரம் போகணுமா இல்ல? மகளே இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்றாங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் அது பொன்னியின் செல்வன்னா என்ன செல்வன் சொல்லிட்டு. வந்தாவா பேசுறதுலாம் நல்லாதான் இருக்குது. கதெல்லாம் செம்மையா கொடுக்குறாங்க. இதேதான் மக்களே, நாங்க கோவா போயிட்டு பயங்கரமா ஏமாந்துட்டு வந்தோம் மக்களே. அந்த எக்ஸ்பீரியன்ஸ பத்தி நாங்க தனியா ஒரு வீடியோவே போடணும். ஆமா சீரியஸா சொல்றேன், இருக்கிற மொத்த ஃப்ராடு பசங்களும் கோவால தான் இருக்காங்க. எல்லாத்துலயும் ஃப்ராடு. ஆக்சுவலி நாங்க தான் போய் இப்படி ஏமாந்துட்டு வந்தோம். சரி நமக்கு தெரியாத ஒரு ஊருக்கு போய் இப்படி ஏமாந்துட்டு வந்தோம்னு பார்த்தா அப்படிலாம் கிடையாது. நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் போனாங்க, வந்துட்டு சொன்னாங்க. அவங்களும் இதே விஷயத்த தான் சொன்னாங்க. இந்த மாதிரி போனோம், எதுல எடுத்தாலும் ஃப்ராடு தான். ஹோட்டல்ல ரூம்ஸ்ல இருக்கட்டும், வந்து ஒரு கேபா இருக்கட்டும், ஃபுட்டு இருக்கட்டும், ஃபுட்டுல தான் பயங்கரமா ஏமாத்துறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனோட ஷூட்டிங் ஸ்பாட்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து இப்போ நம்மளை ட்ராப் பண்ணியிருக்காரு போட் அண்ணன் வந்து சொன்னார், இந்த இடத்துல வந்து ஷூட்டிங் எடுத்த இடத்தெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். அதை பற்றி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுவாப்புல. நான் எங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறது, எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியா இருக்குது. அவரை கேட்டால் இங்கே தான் கார்த்தி நின்னாரு, இங்கே தான் ஐஸ்வர்யா நின்னாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் வந்து கம்பி கட்டுற கதையெல்லாம் கொட்டுங்கிறாப்புல. இது கூட பரவாயில்ல மக்களே, வரவங்க வேற வரவங்க பொன்னியின் செல்வன்றாங்க. இந்த இடத்தெல்லாம் பார்த்தா பொன்னியின் செல்வன் மாதிரி தெரியல எனக்கு. அவ்வளோ கோடியில் கொடுத்து படம் எடுக்கிறாங்க, அவங்க செட்டு போட்டு என்ன எடுத்திருப்பாங்க. ஆனால் இங்கே தான் சொல்கிறாங்க. இதை நம்ம இன்னைக்கு வீடியோவில் போய் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். மறக்காத நீங்க அந்த வீடியோ பாருங்க. எங்க வீடியோ பாக்குறீங்களோ இல்ல, இந்த வீடியோ பாக்குறது முன்னாடி அந்த வீடியோ பொன்னியின் செல்வன் வீடியோ பாருங்க. இந்த இடம் தானான்னு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. போட்டு கட்டி வச்சிருப்பாங்களா, அது இந்த இடம் தான் சொல்றாங்க. இந்த இடத்த விட்டு போறதுக்கே மனசு இல்லாத மாதிரி போய் ஒரு தூணை கட்டி பிடிச்சுன்னு உட்காந்துருக்கானுங்க. தூணை கட்டி பிடிச்சா கூட பரவாயில்ல, சில பேர் வந்து வேற என்னமோ பண்றாங்க.
லைட்டா அரிக்குமேடு இருக்குல்ல, இது பாத்தீங்கன்னா ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஓல்டு ஹார்பரா இருந்துச்சு. இங்க இருந்து ஜுவல்லரிஸ், அந்த பாட்டு அதெல்லாம் வந்து சைனாவுக்கு ரோமனுக்கு இங்க வந்து கப்பல் மூலியமா 200 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளடைவில் வந்து புயல், இயற்கை மாற்றத்தால ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. இது தண்ணி உள்ளே பாதி நகரங்கள் உள்ள இருக்கு, இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதில் வந்து இங்கே வந்து ஃபுல்லாக வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரிகாலேஜ் பிளேஸாக அனௌன்ஸ் பண்ணி யாரும் மக்கள்லாம் வாழக்கூடாது. இங்கே நிறையா கோல்டு காயின்ஸ் அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதோட சின்ன சின்ன கோல்டு காயின்ஸ், அப்புறம் அந்த நிறைய இதெல்லாம் வந்து மியூசியம், பாண்டிச்சேரி மியூசியத்தில் வச்சுக்கிறாங்க. அந்த பாட்டு, அவங்க பயன்படுத்துகிற தட்டு, அப்புறம் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் உள்ள நிறையா இருக்கு. நீங்கள் பீச் ஆண்ட இருக்கு, அதில் போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, இடம்லாம் நல்லா இருக்கு. இது வந்து ஓல்டு ஹார்பர். ஆமா, ஓல்டு ஹார்பர் போட்டு 200 வருஷத்துக்கு முன்னாடி அப்பயே அவங்க வந்து இங்க இருந்து சைனாக்கு ரோமனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வேற என்ன படம்லாம் ஷூட்டிங் பண்ணிருக்காங்க? இங்க பொன்னியின் செல்வன் பண்ணிருக்காங்க, அப்புறம் ஹிந்தி மூவிஸ் 2 பண்ணிருக்காங்க. இந்த கடல்ல இங்கெல்லாம் வந்து பண்ணிருக்காங்களா? போட்லாம் பண்ணிருக்காங்க. இந்த போட்டு கூட பாத்தீங்கன்னா டீசெண்டா இப்ப சந்திரன் சார், அப்புறம் மொட்டராஜன் சார், அப்புறம் கௌதம் மேலன் எல்லாமே இந்த போட்ல பண்ணிருக்காங்க. பரவாயில்லப்பா, கௌதம் மேலன் லண்டான போன போட்டெல்லாம் நம்மளும் வரோம், நம்மளும் ஜாலியா தான் இருக்கு. பாப்போம். வந்து ஃபிஷிங் போட்டு ஃபிஷிங் பர்பஸ் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து மீன் பிடிக்க அந்த போட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லா வந்து 2 நாள் 3 நாள். ஆக்சுவலி எல்லாமே கவர்மெண்ட் இல்ல கவர்மெண்ட் வந்து ஹார்பர் வண்டி தான் கவர்மெண்ட் தான். ஆமா, இப்போ எல்லாம் பே பண்ணி நம்மளே இப்போ பைக் ரெண்டு விடுற மாதிரியும், ஆமா ரெண்டு காருக்கு விடுறோம் அந்த மாதிரி அவங்க வந்து செட்டு இங்க நிறுத்தத்துக்கு வசனம். அப்ப கடல்ல நிறுத்திட்டு நம்ம வந்து உடனே எடுத்துட்டு போவோம். ஆமா ஆமா ஆமா, அதனால மண்ணில் நிறுத்திட்டு எடுத்துட்டு போக முடியாது, கஷ்டமா இருக்கும். இப்ப இவங்க வந்து ஃபிஷிங் போட்டு வந்து இங்க ஸ்டாப் பண்ணிக்கலாம். அதுக்கு யாரோ சார்ஜ் பண்ணுவாங்களா தெரியல. இது இப்ப அவங்க பாருங்க கடலுக்கு போறாங்க பாருங்க, கடல் போறாங்க. போனாங்கன்னா எத்தனை நாள் ஆகும்? அதான் ஒரு 3 நாள் 4 நாள் சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிடுறாங்க. அதான் படத்துல பாருங்க அந்த இடத்த. இதெல்லாம் கண்டிப்பா நீங்க யாரும் பாத்துக்க மாட்டீங்க. கிளம்ப போதாங்க அந்த போட்டு, அதனால வந்து சாமி கும்பிட்டு இருக்காரு. மஞ்சள்லாம் தேய்ச்சி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, பூஜை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் போனாங்கன்னா 3 நாள் ஆகாம திரும்பி வரதுக்கு. 3 நாள் உள்ள கடல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. நம்மளால கொஞ்ச நாள் டிராவல் பண்ண முடியல. அந்த உப்பு காத்து, அந்த மீன் வாசனை எல்லாம் அப்படி இருக்கு. இவங்க எல்லாம் 3 நாள் கடலுக்குள்ளே இருக்காங்க. இங்க நல்லா இருக்கு, ஆனா உள்ள எல்லாம் போயிட்டா பயங்கரமா அந்த அவங்களுக்கு பழகிடும். இப்ப நம்ம புதுசா போறோம்னா முடியாது. ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ள போனாலே 500 மீட்டர் உள்ள போனாலும் வாமிட் வந்துடும் கண்டிப்பா. அதனால நம்ம வந்து இது நம்ம ஏதோ மெயின் கொஞ்சம் முன்னாடியே இருக்கிறதுனால அந்த அளவுக்கு எல்லாம் வந்து வேவ்ஸ் கிடையாது. வேவ்ஸ் இங்கே இருக்கும், நம்மளால உள்ள போக முடியும். உள்ள போக ஒரு நீ ஒரு 3 டைம் போயிட்டு வந்தீங்கன்னா அது உங்களுக்கு பழகி. இது பாத்தீங்கன்னா வந்து நம்ம இங்க பாத்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி ஆஃப் மேங்க்ரோவ்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த மாதிரி டைப் மேங்க்ரோ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து அதே இலைய வந்து சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும். இன்னொரு மேங்க்ரோ வந்து ஒரு மரம் டைப்ல இருக்கும். மொத்தம் இதுவே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வேர் எல்லாம் மேலேயே தெரியுது பாருங்க. வேர் தானே பிரதர்? ஆமா, வேர் தான். வேர் எப்படி இருக்கு பாருங்க. பாருங்க வந்து மேல அப்படியே வளரும். ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு பெரிய ஒரு காடு மாதிரி உருவாகும். ஃபுல்லா தண்ணியிலே இருக்கிற மரம். அதெல்லாம் இது வந்து நல்ல தண்ணி பட்டா செத்துருவானா? இந்த தண்ணியில மட்டும், உப்பு தண்ணியில மட்டும் தான் இருக்கும். நான் உங்களுக்கு 2 வெரைட்டி 3 வெரைட்டியுமே காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த வெரைட்டி ஒண்ணு, இன்னொரு வெரைட்டி அந்த சைட்ல இருக்கு. அது எப்படின்னா இப்படி வந்து பெருசா இப்படி வரும். ஆமா ஆமா, அது ஒரு டைப் ஒண்ணு இருக்கு. மொத்தம் இதுதான் வந்து ஆக்சுவலா ஒரிஜினல் மேங்க்ரோ. சூப்பரா இருக்கு இடம் பாக்குறது.
ஹாய் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அங்கே தான் இருக்கோம். நாங்கள் இன்னும் வெளியே போகல, இப்போ தான் போட்டிங் போயிட்டு வந்தோம். அதை பற்றி உங்ககிட்ட சொல்லலான்னு தான். வேற எதுவும் ஆகல. வெயில் மக்களே, ஓவர் வெயில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கூகுளில் வந்து நீங்கள் செக் பண்ணிட்டு தான் வரணும். ஏன்னா வந்து தண்ணி வந்து 4 மணிக்கு கீழே வந்து இறங்கிடும்ன்றாங்க. மட்டும் நீ இறங்கிடும்ன்றது கூட நான் கூட எப்படி அவர் சொன்னப்போ எனக்கு ஒன்றும் புரியல. அவர் போன்ல ஒரு ஆப் மாதிரி வச்சிருக்காரு, அந்த போன்ல காமிச்சாரு, எல்லாமே காட்டுறது வேவ்ஸ் மாதிரி போட்டு இப்போ இந்த டைமுக்கு என்ன லெவல், வாட்டர் லெவல் என்ன ஹைட்ல இருக்கோ அது காட்டுறாரு. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு 4 o'clock கழிச்சு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு மேல கீழே இறங்கிடுது. மண்ணுதான் இருக்கு, மண்ணுதான் இருக்கு. நீங்க அந்த டைம் வந்தீங்கன்னா நீங்க போட்டிங் போக முடியாது, ஆமா போக முடியாது டைமிங். அதனால அதெல்லாம் செக் பண்ணிட்டு வரணும். இங்க நாங்க மறக்காம இந்த இங்க இருக்க அந்த ரெசார்ட் இவங்க ஓனர் இருக்காங்களா மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டுக்கு வந்து இந்த இடத்துல இந்த ஓனர் இருக்காங்க, அவங்களோட டீட்டெயில் வந்து நாங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவங்க நம்பரும் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறோம். நீங்க ஃபோன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும், அவங்க கிளியரா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்தீங்கன்னா மறக்காம இந்த கைடு பேரை கேட்டுங்க, கார்த்திக்னு சொல்லிட்டு. ஒரு சிலர்லாம் வந்து ஒரு இதுலயே வந்து அவனுக்கு சோம்பேறித்தனமா இருப்பானுங்க, கண்டி வேலை செய்ய மாட்டானுங்க. நாங்க பார்த்த அளவுக்கு இங்க எப்படின்னு தெரியல, பட் கார்த்திக் இங்க இருக்காரு, செம்ம சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணாப்ல எல்லாத்தையும். எங்களை கூட்டு போய் நிறைய இடத்துல வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி சூப்பரா எங்களை விட்டாரு. அந்த இடத்துக்கு நாங்க அந்த பொன்னியின் செல்வன் இடத்துக்கு போனோம். அந்த இடத்துக்கு போகும்போது கூட ரொம்ப நேரம் வெயிட் பண்ணாரு. 10 நிமிஷத்துல அவர் சொன்னார், நாங்க half an hour பண்ணிட்டோம். half an hour மேல ஆயிட்டோம். ஏன்னா அங்க கூட்டம் செம கிரௌட் வந்துச்சு. எங்க வீடியோ எடுக்க விடுறானுங்க, இங்க வந்தா ஜோடி ஜோடியா வந்து நிறைய இருக்குதோ இல்லையோ, எங்கதான் அந்த ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்ச நேரம் தேடணும். நாங்க எங்கதான் கார்த்தியை கட்டி போட்டாங்கன்னாங்க, இங்கதான் வந்து ஐஸ்வர்யா ராய் நின்னாங்கன்னாங்க. சரி அது எந்த இடம்னு சொல்லி கண்டுபிடிச்சி தேடிட்டு இருந்தோம். கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணதான் உனக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன். கடைசி வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. கார்த்திக் ஐஸ்வர்யா நிறைய பேர் வந்தாங்க மக்கள். ஆமா வந்தாங்க, நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் ஜோடி ஜோடியா உட்காந்து இருந்தாங்க. நல்லா நிறைய கார்த்திக் ஐஸ்வர்யா ராய் பார்க்கலாம் இங்க வந்தா. நீங்க தனி போட் எடுத்தீங்கன்னா 2500 சார்ஜ் பண்ணுவாங்க. அதே வந்து நீங்க குரூப்பா போறீங்கன்னா 500 தான் உங்களுக்கு. ஆனா குரூப்பா பாருங்க, இப்ப பாருங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க குரூப்பாவே போறது பெஸ்ட். 2500 ரூபாய்க்கு இந்த அளவு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு 2 இடம் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அது என்னது போட்டா இது, ஆமா ஒரு போட்டு ஒண்ணு காமிச்சாப்புல கூட்டு போயிட்டு. அது ஒண்ணும் கிடையாது, இது நம்ம பாண்டிச்சேரி போட்டு தான். அது சைட்ல வந்து காட்டுறாங்க. அது இங்க இருந்து அங்க போக சொன்னாரு நம்மள. ஆமா நம்ம போட்டெல்லாம் கூட்டு போய் அங்கங்க காமிச்சாரு. அந்த ரெட் போட்டு, அந்த இது, இந்த ரெட் ராக்ஸ், அந்த இதெல்லாம் காமிச்சிட்டு இந்த பக்கம் இருக்கு, அது அந்த பக்கம் இருக்குன்னு தான் சொன்னாரு. அவ்வளவுதான். மற்றபடி ஒரே ஒரு இடம் இறங்கி போய் பார்த்த இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் ஸ்பாட் மட்டும் தான். மத்தபடி வந்து மத்தபடி ஃபுல்லா போட்லயே காமிச்சாரு. இது அது மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட், மேங்க்ரோவ் ட்ரீ வந்து காமிக்கிறாங்க. அதுல 3 வெரைட்டி இருக்கு. ஆக்சுவலி 2 கடலும் வந்து சந்திக்கிற இடம் கூட்டு போறோம்னு சொன்னாரு. அதெல்லாம் வந்து டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கூட்டு வந்துட்டாங்க. பொன்னியின் செல்வன் படத்துல இருக்க அந்த பழைய பில்டிங், ஆமா பில்டிங் வந்து போட்டோ இருந்ததுன்னு நினைக்கிறேன். பழைய காலத்து போட்டோ சொல்லாம பழைய போட்டு தான் சொன்னாரு. சீனா இவங்க கூட வர்த்தகம் பண்ணிட்டு இருந்தப்போ இருந்த நிறைய பழைய காலத்து பில்டிங். அதுதான் அந்த பில்டிங் எல்லாம் இடிஞ்சு முடிஞ்சு அந்த வால்ஸ் மட்டும் இருக்கு. அது பார்க்க வந்து அது ஷூட்டிங் ஸ்பாட் தான். ஆக்சுவலி எல்லாம் போட்டோஸ் எடுக்கிறாங்க, சாங் ஷூட்லாம் எடுக்கலாம், நல்லா இருக்கும். போட்டோஸ் எடுக்கலாம். அங்கேயும் கடை கூட இருக்கு. நீங்க வேணா எதனா வாங்கி சாப்பிட்டு வாங்கிக்கலாம். இல்ல வாங்கி சாப்பிடலாம் முடியாது, வாங்கி மாட்டிக்கலாம். ஏன்னா கண்ணாடி தான் வைக்கிறாரு அந்த கடையில. ஆளையில 100 கண்ணாடி வச்சிருக்காரு. அவரே மாத்தி போட்டு பாரு போல. கடையில ஒண்ணும் கிடையாது அங்க. அதுக்கேத்த மாதிரி வெயில் அடிக்குது. அதான் வெயில் அடிக்குது. அதுதான் ஏன்டா கண்ணாடி விற்கிறாருன்னு இப்பதான் தெரியுது. நாங்களே போட்டு வந்துட்டோம். கண்ணாடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு. உள்ள வந்து ஆக்சுவலி வந்து நம்ம பீச்சுக்குள்ள போகும்போது அது வெயில் அடிக்கிறதுனால இங்கேயே வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. மக்களே, நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். அப்போ தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அடுத்தடுத்த கண்டென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ண முடியும். நீங்கள் அதனால் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமாக அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய். திஸ் இஸ் யுவர் லலித் அண்ட் சரத்.